எல்லாரும் காலையில் புக்கில் வந்து சரி. இங்கே வந்து கணினி அறிவியல் ஆய்வகத்திலையும் சரி, கணினி அறிவியல் பாடத்திலையும் சரி, கணினி பயன்பாடுகள் ஆய்வகம் பாடம் நடத்துகிறப்போ சார் நிறைய முன்னெடுப்புகள் போகணுண்டா. கடந்த 3-4 வருஷமாக சரி, நிறைய விஷயங்கள் எல்லாத்துக்குமே மாணவர்கள் வந்து ரொம்பவே ஒத்துழைப்பாங்க. நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கும். 3 மாதத்துக்கு முன்னே ஏதாச்சும் ஒன்று புதுசாக இருந்திருக்காரு. நானும் வந்ததுலேருந்து ஒரு முதல் வந்து கொரோனா டைம், அதனால் வந்து அப்படிலாம் இல்லை. அதுக்கப்புறம் 2022லேருந்து ஆய்வகத்துலேயும் சரி, பாடங்கள்லையும் சரி, புதுசாக நம்ம கற்றுக்கணும். அந்த வகையில் வந்து பார்த்தோம்னா இந்த ஆண்டு வந்து எல்லாருக்கும் அடையாள அட்டை கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஏற்பாடு. அதன் அடிப்படையில் இப்போ எல்லாருக்கும் வந்து அடையாள அட்டை வந்து கொண்டு வந்துருக்கோம். இந்த அடையாள அட்டையை கணினி பயன்பாடுகள், கணினி அறிவியல் பாடங்களில் கட்டாயம் போட்டு வரும். மற்ற நேரங்களில் காலை வணக்க கூட்டத்திலையோ மற்ற பாடங்கள்லையோ அணிய வேண்டியது கிடையாது. சொல்கிறது புரியுதா? இதுக்கு கணினி அறிவியல், கணினி பயன்பாடுகள் பாடங்களை வரும்போது கண்டிப்பாக இந்த வாயிலேருந்து உள்ளே வரும்போதே சரி இன்செர்ட் பண்ணியிருக்கணும். ஐடி கார்டு, அடையாள அட்டை அனுப்பிடணும். சரியாடா? அதுக்கேற்ற மாதிரி பாதுகாப்பாக வச்சுக்கோ. கண்ட இடங்களில் போட்டுறாத, இங்கே தொலைச்சேன் அங்கே தொலைச்சேன்னு அது மாதிரி தண்ணியில் போட்டு, மழையிலையோ இல்லை தண்ணியிலையோ போட்டு ஊற வச்சு அந்த மாதிரிலாம் அதை எடுத்துடாது. பாதுகாப்பாக வச்சுக்கோ. சொன்னது புரியுதா? கணினி அறிவியல், கணினி பயன்பாடுகள் பாடங்களை எப்போவாக இருந்தாலும் சரி, சிறப்பு வகுப்பாக இருந்தாலும் சரி, எப்பயுமே அந்த அடையாள அட்டையோடு தான் வரேன். திரும்ப போய் இது வந்து எப்போதும் கிடைக்கிற மாதிரி கிடையாது. தொலைச்சிட்டே அப்படின்னா உடனே போய் வாங்கிக்கிறது கிடையாது. இங்கே போய் 3 மணி நேரம் 4 மணி நேரம் உட்காந்து உன் பேரெல்லாம் அப்படி இருந்துமே ஒருத்தனோட ஒரு ஊர் பேர் வந்து தப்பாக இருக்குது. உட்காந்து ஃபோட்டோலாம் மாறி போயிட்டு ஆகாஷ் வந்து நேற்று போயிருந்தானா, அப்புறம் பார்த்தா இங்கே இருக்கிறேன்னா அவனுக்குலாம் தனியாக போட்டு நேற்றலாம். அந்த மாதிரி வந்து சிரமப்பட்டு தான் கொண்டு வந்துருக்கு. அதுக்கேற்ற மாதிரி அதை பாதுகாத்து வச்சுக்கோ. சரியாடா? ஒவ்வொருத்தருக்கா இப்போ அட்னன்ஸ் படி கிடையாது. யார் யார் கூப்பிடணும் நம்ம செய்வோம். சந்தோஷம் இருக்குனாடா கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். போடும்போது வந்து ஒரு 2-3 டைம் போட்டு பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிடும். உங்கள் அளவுக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக காலர் வந்து நல்லா மேலே எடுத்துட்டு சரியா, அதுக்கப்புறம் போட்டோம்னா நல்லா இருக்குண்ணா. காலர் வெளில போடக்கூடாது, போட்டோம்னா நல்லா அழகாக இருக்கும். ஓகேவா? ஃபோட்டோ எடுக்கடா, எடுத்துட்டியா? சரி. அடுத்தாள் ஹரிஹரன், எல்லாருமே நல்லா அழகாக வந்துருக்காங்க. அடுத்து ஜீவாஸ், அடுத்து சர்வேஷ், அடுத்து தேஜஸ். என்ன கேமரா பிடிக்கூடாது, ஒன்றுமே கேமரா பிடிக்காத மாதிரியே உட்காந்துருக்காங்க. இது வரைக்கும் கேமரா பிடிக்காத மாதிரியே எடுக்காத மாதிரியே இருக்காங்க. அடுத்து யாதவன், நல்லா. அடுத்து சுனில்குமார், அடுத்து யுகுந்தன். எவ்வளோ அழகாங்கிற ஃபோட்டோவில் கேமராவில் இருக்குது. தேங்க்யூ. அடுத்து பூபதி தான் ஆகலாம். பூபதி ரொம்ப லென்த்தியாக இருக்குது கையில் வெயிட்டாக இருக்கிறாங்களா, அதனால் அவங்க எவ்வளோ லென்த்தியாக இருக்குது. அடுத்து முகுந்தன், வித்தியாசமாக பார்வை பார்க்கலாம்னு தெரியல. அடுத்து பிரசன்னா தான் கடைசியாக வந்தான்.
இதுக்கெல்லாம் போய் அங்கங்கே வந்து 3 ஐடி கார்டை மாற்றி வச்சுருக்கு. அடுத்து ராம் பிரசாத், அடுத்தால் கோகுல், ஆகோகுல். கடைசி உதயகுமார். கடைசி அவன் இதுக்குன்னே உதயகுமார் நிறைய தனியார் பள்ளிலாம் படிச்சாங்க. சரி, அடுத்ததான் வந்து 11ஆம் வகுப்பு கணினி பயன்பாடு D பிரிவு சேர்ந்த மாணவர்கள் தான். முதல் வந்து சந்தோஷ்குமார், கே. சந்தோஷ்குமார். எல்லா நாளும் விடுமுறை எடுக்கிறார்கள். அன்னைக்கு போனா இன்னைக்கு வந்தாலும் வந்துருக்காங்க. அடுத்து புகழேந்தி. இதெல்லாம் ஆஸ்திரேலியா யாரெல்லாம் வச்சுக்கிறாங்க. புகழேந்தி இங்கேதான் எல்லாம் ஆஸ்திரேலியெல்லாம் சொல்லுங்க, ஸ்பைக் விட்ட மாதிரிலாம் சொல்லிருக்காண்டாம். அடுத்து அது வந்து விஜேந்திரன். அடுத்து இருக்கானா தெரியாது. அடுத்தால் வந்து யாதவர்ஷன். குழுவுக்கு கடைசியாக சேர்ந்தவங்க இல்லை. ஏன்னா பெண் அமிச்சு வேண்டி தான் பாக்கெட்ல அதான் ஆஃபீஸர் மாதிரி இருக்கும். இன்கம் டேக்ஸ் அதிகாரி மாதிரி போகிறோம். அடுத்து கமலேஷ். அடுத்து சஞ்சய். சஞ்சய் வாடா. சஞ்சய் அங்கே எழுதி வச்சுக்கோ. வரம் போறான் என்ன நடக்குதுடா? ஐடி கார்டா? கேசவமூர்த்தி. அடுத்து வந்து சாமணிகண்டன். சாமணிகண்டன் தான் முதல் மேல் பூனையாகலாம். கணினி பயன்பாடா இல்லை அறிவியல் போகிறான்னு தெரியல, பார்க்கலாம். அடுத்தாக வந்து கிரீதரன். ஆவணிகண்டன் கணினி பயன்பாடுகள் பாடத்தோட குழு தலைவர் தான் ஆவணிகண்டன். அடுத்த நபர் வந்து சந்தான கிருஷ்ணன். அடுத்த நபர் கார்த்திக். எல்லாத்துக்கும் தெரிய தலைவர் நான் போட்டோ எடுக்கணும்னு தெரியலடா. குரு.
அடுத்து நம்ம நமசிவாயம். சமீந்திரன். ராமதன். லோகேஸ்வரன் மு. இவனும் வந்து கல்வி பயன்பாடுகள் பாடத்தில் ஒரு குழு தலைவன். அடுத்து குபேந்திரன். பள்ளியிலே நான் ஒரு ஆள் தான் அடையாள அட்டை அணிஞ்சிருந்தேன், நிறைய பேர் அடையாள அட்டை அணிஞ்சிருக்கோம். அடுத்து கோலோ சஞ்சய். லோகேஸ்வரன். விமல் குமார். அடுத்து ஆகாஷ் வந்துருக்காடா. ஆகாஷ் தான் ரொம்ப சின்னதாக இருக்கும், கடைசியாக இவங்க போய் போட்டதுனால ரோப்பிங் தீர்ந்து போச்சு. அடுத்து ராயுராஜ். கடைசி நபர் நிதிஷ். நிதிஷும் கணினி பயன்பாடுகள் பாடத்தோட குழு தலைவர். கோகுல்ரா. கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல கோகுல். யாருக்கு வராமல் இருக்கடா? வேறு வந்துச்சா? சரிடா, நல்லா அழகாக டக்கின் பண்ணிட்டு காலருக்குள்ளே போட்டு வந்தோன்னா சூப்பராக இருக்கும். சஞ்சய் சரியா? சஞ்சய் இங்கே மட்டும் தான் போடணும், கணினி மற்றவங்க வராதுங்க யார் ஒரே ஆள் தான் யாராவது தான். நான் அவங்கள்ட்ட சொல்லிவிட்டேன், கணினி அறிவியல் கணினி பயன்பாடுகள் பாட்டு வரும்போது போட்டுக்கோ, மற்ற நேரங்களில் கழட்டி பேக்கில் வச்சுக்கோ. சரியாடா? மற்ற பிரேயருக்கு போகிறப்போ இல்லை மற்ற பாட வகைகள்லாம் போடணும்னு இல்லை, இன்னும் யாரும் மற்றவங்க யாரும் போடணும் இல்லையா, அதனால் நீ மட்டும் இதுவாக இருக்கிறதுக்காக பார்க்கலாம். அதுக்கப்புறம் மற்றவங்களுக்கும் போடுறதுக்கான வாய்ப்பு வருஷம் இது பண்ணலாம். நல்லா இருக்குது, சிறப்பு கலர் கையில் போடுறது நல்லா இருக்கும். ஏற்கனவே உங்களுக்கு வந்து நீல கலரில் நீங்கள் வந்து சட்டை அணிஞ்சிருக்கிறதுனால நீல கலரில் போட்டால் தெரியாதுன்றதுக்காக இப்போ சிறப்பு கலர் தேர்ந்தெடுக்குது, நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சரி பார்க்கலாம். வேறு எதுவும் வந்து பார்த்தோம்னா எங்கேயும் சொன்னோம்னா ஏதாச்சும் பழுதாயிடுச்சு அப்படின்னா திரும்ப நம்ம பண்ணுறது ரொம்ப கடினமானது. நீங்கள் 11ஆம் வகுப்பு பண்ணுறதுனா திரும்ப 12ஆம் வகுப்பு வரும்போது திரும்ப நம்ம புதுசாக போயிடும். அப்புறம் நீங்கள் 100 ரூபா கொடுத்துருந்தீங்க இல்லையா, 100 ரூபாவில் உங்களோட செய்முறை தேர்வு புத்தகமும் இந்த வேக்யூம் ரெடி பண்ணது சரியாக போச்சுன்னா அதுக்குள்ளே இப்போ முதல் முறை நம்ம வந்து அடையாள அட்டை கொடுத்துன்றதுனால அதுக்கான பணம் நானாக தான் கொடுத்துருக்கேன். அடுத்தடுத்த ஆண்டுகளில் பார்க்கலாம். சரியா? முதல் முறையாக உங்களுக்கு அடையாள அட்டை கொடுக்குன்றதுனால அதுக்கான முழு பணத்தை கணினி அறிவியல் கணினி பயன்படுது 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்புக்கு நானாக கொடுத்துருக்கேன். அடுத்த ஆண்டு வரும்போது நம்ம இன்னும் பார்க்கலாம். அதிலேயே ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு முகவரி வந்து ஊர் மட்டும் போட்டிருக்கேன். சரியா? முழு முகவரி கதவு எண் தெரு பேர் இல்லாமல் இருக்கும், கொஞ்சம் இலகுவாக இருக்குன்றதை கொடுத்துது. அடுத்த முறை பார்க்கலாம், இன்னும் உங்களோட ரத்த வகை சேர்க்கலாம், அதே போல் முழு முகவரி கொடுக்கலாம். 2 போதும் நினைக்கிறேன், அதுக்கு மேலே அதிகமாக தேவை. இதுவே நல்லா தான் இருக்கும். சரி பார்க்கலாமா? சரி.